ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய பூம்புகார் அங்கே வந்து நிறையா ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கும், சிலையெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. விநாயகர் சதுர்த்திக்காக ஓகே கொஞ்சம் சிலை பார்க்கலாம், விநாயகர் சிலை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 10 to 15 minutes தான் பஸ்ஸுக்குமே. இந்த சைடில் பார்க்குறீங்களா, அது அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்துறை, காவிரி ஆற்று தண்ணி அங்கே போகும். படித்துறை அங்கே வந்து புண்ணியம் கழிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்துலேருந்து பஸ் கிளம்பியாச்சு. ஒரு 10 minutes தான். இது வந்து மாம்பழச்சாலை போயிட்டுருக்கு. ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 15 minutesலேயே வந்துருச்சு சிங்காரத்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பு. இது வந்து காவேரி பாலம். நல்லா இருந்தது, ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமே திருச்சியில். தண்ணி நிறையா போகுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மலைவாசல்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே வந்தாச்சு. இப்போ தான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கடைசியில் வந்தாச்சு பூம்புகாருக்கு. இதுதான் ஷோரூமு. உள்ளே போய் பார்த்தோம், அவ்வளோ அழகழகாக உட்டன் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து கற்சிலைகள் நிறையா இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸோடு தான் நான் போட்டிருப்பேன். நிறைய வச்சுருந்தாங்க. கிருஷ்ணன் ராதைக்கு அந்த கையில் கோலாட்ட குச்சி வச்சுருப்பாங்களா ராதை, அது உடன் பவுல்ஸு, பிளேயிங் திங்ஸு எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றில் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க, ஒவ்வொன்றுக்கு போடலை. நாங்கள் கேட்டு ஓரளவு இருந்தது. கொஞ்சம் நீங்கள் வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவு ப்ரைஸ் இருக்கும்ல, அது மாதிரி இருந்தது. ஆனால் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது, எதுவுமே சொல்ல முடியாது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேர் வந்து 101 போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, எந்த டேமேஜுமே நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே, சின்ன ஐட்டம்லேருந்து பெரிய ஐட்டம் வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த செட்டெல்லாம் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குல்ல. சும்மா ஸ்டூல்ஸு, கீ ஹோல்டர்ஸு, வெல்கம் போர்ட்ஸு, நேம் போர்ட்ஸு, ஹோம் டெக்கார்ஸு, ப்ளே ஐட்டம்ஸு, இந்த 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 உடுக்கை பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது இந்த உடுக்கையுமே. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் நம்ம பார்த்தா வெளிக்கடைக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கான ஒர்த் இருக்கும். அதை வந்து காலத்துக்கும் அப்படியே கிடக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அதை பார்க்கும்போதே. இந்த பீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி, இல்லை நீங்கள் அஞ்சரை பெட்டி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது 1254 அது வந்து அந்த குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அதை பார்க்கும்போது. வெட்டி வேர் மாலை, நிறைய மாலையெல்லாம் வச்சுருந்தாங்க. பிளேட்ஸு, கப்ஸு, பவுல்ஸு, சாமி சிலை எல்லாமே இருந்தது. இந்த ப்ரைஸும் நல்லா இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், இந்த வால் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமும் நல்லா இருந்தது. இது எல்லாமே குவாலிட்டியாக இருந்தது. சிலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தத்ரூபமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால். இந்த டெக்கார் பீஸ் பாருங்களேன், இது முன்னாடி மாட்டினா நல்லது அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு முன்னாடி. இதுவுமே நல்லா இருந்தது. மாலை வச்சுருந்தாங்க. இந்த டோர் பாருங்களேன், அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அஷ்டலட்சுமிகள் இருக்கிற மாதிரி. இந்த சிலையெல்லாம் பாருங்கள், ஐம்பொன் சிலைகள், பிரான்ஸு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. விநாயகரை அழகழகாக வச்சுருந்தாங்க. எதை எடுக்கிறதுனே தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இன்றைக்கி கலெக்ஷன் பார்க்குறதுக்குன்னே போனோம். எல்லாமே மோஸ்ட்டாக நாங்கள் கவர் பண்ணிட்டோம் இன்றைக்கி. விநாயகரெல்லாம் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. பீஸு வெயிட் இருந்துச்சு, 300 போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு வெயிட். இது 900, பயங்கர வெயிட். அது லாஃபிங் புத்தாஸு இதுதான் இல்லை, இந்த சாமி தான் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த எலிஃபெண்ட் டெக்கார்ஸு, பல்லாங்குழி ஐட்டமு, இது எல்லாமே நடராஜர் சிலைகள் எல்லாம் அவ்வளோ வெயிட். அதெல்லாம் தூக்கி பார்த்தா பயங்கர வெயிட் இருந்தது. இதெல்லாம் கையில் நாங்கள் எடுத்து பார்க்கல ஆக்சுவலாக. அதெல்லாம் நம்ம எப்படியும் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பார்க்கல. ஆனால் அதை ஒன்று மட்டும் எடுத்து பார்த்ததுலேயே இந்த ஆன்டிக் விளக்குகள்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இன்னும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த சாமி சிலைகள்லாம் பாருங்களேன், கற்சிலைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. கோயிலுக்கெல்லாம் இங்கேருந்தா எடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வீட்லேயும் வைக்கலாம், கோயில்கள் சின்ன சின்ன கோயிலெலாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி சிலைகள்லாம் இங்கேருந்தால் வாங்குவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த உட்டன் ஸ்பூன்ஸு, பவுல்ஸு இதெல்லாம் நம்ம வெளிக்கடையிலையும் வாங்குவோம்ல, ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். இந்த ஸ்பூன் ரொம்ப நல்லா இருந்தது. 108. ஆக்சுவலாக வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா 10%, 20% அப்படின்னா 110 ரூபா கம்மியாகும்ல. இன்னுமே கொலு பொம்மைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னாங்க. அதையுமே கவர் பண்ணோம். அது கொஞ்சமாக வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன்லாம் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது 200 சொன்னாங்க. இந்த ஒரு பீஸ் வந்து 200 சொன்னாங்க. அப்புறம் ஹேங்கிங்ஸு, பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சிலைகள்லாம் பாருங்களேன், நல்லா இருந்தது. எதை பார்க்குறதுன்னு இங்கே கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்கம்னு போட்டிருந்தாங்க. இங்கே தான் கொலுவுக்கெல்லாம் செட் பண்ணி வைப்பாங்களாம் இனிமேட்டு. எல்லா பொம்மையும் இருந்தது. அழகழகாக இருந்தது பொம்மையெல்லாம். அங்கே பாருங்கள், அந்த லேடி, இந்த பனானா பாருங்கள், இது வுட்டு, இந்த வுட்டு லைட் வுட்டு பனானா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. வீடு அழகழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கொலு செட்டப் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தாலும் வாங்குறவங்க இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வாங்கலாம். நல்ல வெயிட்டு, குவாலிட்டி சூப்பராக இருந்த குவாலிட்டி எதுவுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. நீங்கள் அந்த பொருளை அந்த விலை போட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்தது இருந்தது. அங்கே சாமி சிலை நிறையா, கிருஷ்ணர் பாருங்களேன், அழகழகா கிருஷ்ணர் சூப்பராக இருந்தார். கீழே பாருங்கள், திருவள்ளுவர், விநாயகர் நிறையா இருந்தது. மீராபாய் இருக்காங்க, ராதா, மகாத்மா, ரங்கநாதர். இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கே இல்லை, எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளையோட கலெக்ஷன்ஸு, குட்டி கிருஷ்ணர், சிவன் தத்ரூபமாக இருந்தது. அந்த கிருஷ்ணர் பார்த்திங்களா, எவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. இந்த கிருஷ்ணர் பயங்கர வெயிட்டு. நீங்கள் 300க்கு தாராளமாக வாங்கலாங்கிற மாதிரி இருந்தது அந்த கிருஷ்ணர் பொம்மை. அங்கே பாருங்கள், ஒருத்தர் உட்காந்துட்ருக்கிறாரு. கொலுவுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் வாங்கலாம் போல். கீழே இருக்கிற கிருஷ்ணர், அந்த கண்ணுக்குட்டி பசு சூப்பராக இருந்தது. எல்லாம் தத்ரூபமாக இருந்தது. அதை விட சிலைகளெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக பார்க்க முடிஞ்சது. ஃபேஸ்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அது பார்த்தாலே ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. கீழே இருக்கிற கிருஷ்ணா ராதாஸ் அதே மாதிரி இல்லை, அப்படியே பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு மெய்சில் இருக்கிற அளவுக்கு அதை நேரில் பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு. இந்த சிலைகள்லாம் பாருங்கள், ஐயப்ப சிலை. இந்த காய்கறி வண்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அம்மா வந்து வாங்குற மாதிரி, ஒரு ஐயா வாங்குற மாதிரி, கொடுக்குற மாதிரி காய்கறி வண்டிக்காரரு. கொலுவுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டாலுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கொலு செட்டப்புக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிலையெல்லாம் பார்த்தா அப்படியே தத்ரூபமாக இருந்தது. எனக்கு அப்படியே பார்க்கும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடச்சிது. அந்த மாதிரி இருந்தது. ராதா, கிருஷ்ணா 2 பேரும் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் குட்டி குட்டி கீ செயின்ஸு, உடன் கீ செயின்ஸு. கிருஷ்ணன் வந்து கோபியர்களோட சுற்றி இருக்கிற மாதிரி. அந்த பல்லாக்கு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. 1000 போட்டிருந்தாங்க. அது வெயிட் கம்மியாக இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் எனக்கு அது 1000க்கு ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் டெக்கார் பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வாங்கலாம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணுங்கிறதுனால. எக்ஸு, அதுக்கப்புறம் என்னது, அந்த பூவெல்லாம் பூச்செடியெல்லாம் வச்சுருந்தாங்க சின்ன சின்னதாக. இது பாருங்கள், பயங்கர வெயிட்டாக இருந்தது. இந்த கோபுரம் மாதிரி இருக்கிறது 450 போட்டிருந்தாங்க. ஃபுல் வெயிட்டு. நல்லா இருந்தது. அதை பார்க்கும்போதே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 450க்கு என்ன கேட்டால் அது ஒர்த்தன்னு தான் சொல்லுவேன். எதை பார்க்குறது எதை விட்டுறதுனே தெரியல. ஒன்றை விட ஒன்று அழகாக இருந்தது. நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்க்கணுன்னு தான் போனோமே. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்களேன், நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்தது. இது பார்க்குறதுக்கு 120 போட்டிருக்காங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. பனானா, ஆரஞ்சு, ஸ்டார் ஃப்ரூட்டு, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி சிலைகள் எல்லாம் கூட அழகழகாக இருந்தது. இது பாருங்கள், 350 போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த வெயிட் இருந்தது. இந்த வெளியில் வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் நல்லா இருந்தது. இது பாருங்கள், 2 பேர் எப்படி அரிசி உரல் போட்டு இது பண்ணிகிட்ருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. உலக்கையை வச்சு இடிச்சிட்ருக்கிறது. இந்த சிம்மாசனம் பாருங்கள், அரியணை வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
ஃபுல் டெக்கரேஷனோடு இருக்கிற மாதிரி இருந்தது. யாராவது ஒரு ராஜா மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி நீங்கள் இதில் உட்கார வைக்கணும், ஏதாவது சாமியை கூட நீங்கள் உட்கார வைக்கலாம், அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொலு வைக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த யானை பல்லாக்கு மேலே இருந்தது அழகு. எதை பார்க்குறதுனே தெரியல, கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. அதை போய் பார்க்கும்போது இந்த செட்டப்லாம் நல்லா இருக்குல்லங்க பாருங்க. இப்போ சீர் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் எல்லாமே ஒவ்வொரு செட்டப்புக்கு தகுந்த மாதிரியும் பண்ணி தருவாங்களாம். இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனேயும் இந்த மாதிரி தான் ஹோலாக இருந்தது. அந்த கண்காட்சி மற்றும் விற்பனை நிலையம்னு போட்டிருந்தாங்கள்ல, அது ஃபுல்லாக. இதில் பாருங்கள் ஒவ்வொரு சீனும் டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் காய்கறி வச்சிட்ருக்காங்க, ஒருத்தவங்க மோர் கடைஞ்சிட்ருக்காங்க. இது ஒரு அம்மா மட்டும் நின்று இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அரிசி இடிச்சிட்ருக்காங்க. ஒரு அம்மா அம்மிக்கல்லை வச்சு அரைச்சிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி. இது பாருங்கள் ரொம்ப அழகு. காய்கறி விற்றுக்கிட்டு இருக்காங்க, எடை போடுற அந்த இதோட. ஒரு அம்மா பாருங்கள் இங்கே உட்காந்து பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மா அரிசி ஆட்டிகிட்ருக்கு. ஒருத்தருக்கு அம்மா இது செஞ்சிட்ருக்காரு, பானையெல்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை. இங்கே பாருங்கள் ஒருத்தர் ஏர் உழுதுட்ருப்பார் மாட்டை வச்சுக்கிட்டு. ஏர் உழுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே மாட்டு வண்டியில் ஒருத்தவங்கள வச்சு அரிசி மூட்டையில் வச்சு கட்டிட்டு போகிற மாதிரி. மாட்டு வண்டி ரொம்ப நல்லா இருந்தது. மேலே பாருங்க காய்கறி வச்சு ஒரு அம்மா எடை போட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் பொங்கல் வச்சுட்ருக்காங்க, அதை தான் தொட்டு காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் வெளியில் வரும்போது இந்த சிலைகள்லாம் இருந்தது, சாமி சிலை. இதுதான் என்ட்ரன்ஸ், பூம்புகாரோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. பெரிய பெரிய வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் யாருக்காவது ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, போய் பாருங்கள்.